ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்து செத்து கிடந்தப்ப வந்த ஒரே நடிகர் அன்னைக்கு ராத்திரி விஜயர் ஒருத்ததான். மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் 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 இதை ஒழிச்சிட்டாருல. வைகோ இப்ப போயிருக்காரு. வைகோ தான் முதுமையாயிட்டு இப்ப ஆதரவு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீங்க இவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளோட பழகிட்டு ஒரு சின்ன குழந்தையோட அரசியல் சேர்ந்த நிலை ஏற்பட்டிருக்கு. சின்ன குழந்தை இல்ல, கலை உலகிலும் சாவிச்சுட்டு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்து செத்து கிடந்தப்ப வந்த ஒரே நடிகர் அன்னைக்கு ராத்திரி விஜயர் ஒருத்ததான். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்னோலின் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு வந்தது விஜய் மட்டும்தான், யாரும் அல்ல. அவர் பல ஆண்டுகளாகவே அவர் மக்கள் சேவை மையத்தை அமைச்சு நடத்திட்டு வந்தாரு. மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் கமிஷன் கமிஷன், நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. அந்த கூட்டணி நீங்க இருந்தீங்க சார். இந்த கூட்டணியில இருந்தாங்கிறத நான் மறைக்காம செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணி விட்டு வெளில அதை பத்தி பேசுறீங்க. கூட்டணியில இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? இருப்பது மனசாட்சி விரோதம். மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அதுல என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம் கூடாது. உங்க கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? வைகோ திமுக விட்டு விலகி பேட்டியா கொடுத்துட்டு ஒரு வேலை பதவி கிடைக்கிறதுக்காக போறாங்க. யாரும் தேர்தல்ல திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு இப்ப தாவேகா கட்சியில விஜய் தலைமையிலான கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அது அவங்க இப்ப நம்ம மனசாட்சி தான் வேணும். இப்ப மனசாட்சி பரிசீலனை சோதிக்க வேண்டும். எப்படி இந்த தோழர்கள் தான், எங்களுடைய தோழர்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது. இப்ப ஆஃபர் பண்ணுகின்ற இடத்தில் உருவாக்கி கொடுத்தது திமுக தான். அந்த தோழர்கள், திமுகவுடைய தோழர்கள் உழைத்து வெற்றி பெற வைத்து அடிப்படையில் இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ போகிறாங்க. முன்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கவில்லை, வாங்க போங்கன்னாங்க. இப்போ மதித்து வீடு தேடி வராங்க என்றால் அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்தது எங்களுடைய தலைவர் அவர்கள். ஆக உரிய இடத்தில் அவர்கள் அங்கே உடைத்து வைத்து உரிய இடத்தில் வைத்து இந்த அலையிலையும் இந்த ஒரு பெரிய சுனாமி போல இந்த ஒரு தாக்கம் ஏற்பட்ட நேரத்தில் அவரவர்களுக்கு உரிய சீட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கூட்டணி தோழர்கள். அந்த வெற்றி பெற்றதன் காரணமாக இப்போது தாவாக்காவை டிவிக்கு அழைக்கின்றார்கள். இல்லை அழைப்பாங்களா? அழைக்க மாட்டாங்க. அந்த அழைப்பு கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட மனம் கோணாமல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உரிய ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த உரிய அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி இல்லாத போது அங்கீகாரம் கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற தலைவர் அவர்கள். எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி பெற்றவுடன், விஜயகாந்துடைய வாக்கை பெற்றவுடன், அதை ஆட்சி அமைத்தவுடன் 6 மாதத்துக்கு அந்த கூட்டணி முறித்து தொடுத்தினார்கள் இந்த கட்சியெல்லாம். அது அப்போ ஆனால் இவர் எங்களுடைய முதல்வர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கூட்டணியை ஆட்சியில் இருக்கும்போதும் அரவணைத்து கொண்டு உரிய அங்கீகாரம் கொடுத்து செய்தார்கள். இப்போ நட்பு என்றால் சோதனை வருங்காலத்தில் சோதனை வருங்காலத்தோட உதவ வேண்டும். அது உண்மையான நட்பு உள்ளவர்கள். அந்த நட்புக்கு ஒரு இலக்கணம், எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பாதிப்பாங்க. அப்போ உடன் இருக்கின்றவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். வைகோ இப்போ போயிருக்காரு. அவர் இப்போ அவர் எடுக்கின்ற முடிவுகள் இன்னும் சொல்ல போனால் வைகோ அவருடைய கட்சியில் உழைத்தவர்களுக்கெல்லாம் யாரும் பதவி கொடுக்கல. எம்பி எலெக்ஷன்டா அவர் மகன். அதே போல எம்பி வரும்போது எலெக்ஷன் வரலாம் அவர் மகன் தான் நிறுத்துறாரு. இப்போ மல்லை சத்யா இந்த கட்சியினுடைய வைகோவுடன் வளர்ந்து கூடிய உழைத்தவர்கள். அப்போ வைகோ அவர்கள் கட்சி விட்டு போகும்போதெல்லாம் இளைஞர்கள்லாம் எங்களுடன் வந்து விட்டார்கள். திமுகவில் இருக்கவெல்லாம் முதியோர்கள், வயசானவர்கள் என்று சொல்லி தான் வைகோ கட்சியை ஆரம்பித்தார்கள்.
அப்போ இளைஞர்கள்லாம் எங்களுடைய பக்கம் வீராவசி. இப்போ யார் இளைஞராக இருக்கின்றார்கள்? திமுக என்றும் இளமையாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. வைகோ தான் முதுமையாயிட்டு இப்போ ஆதரவு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர் பேச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியில் திமுகவுக்கு எங்களுக்கும் வாக்கிய வரப்பு சண்டை இல்லை, ஆனா எங்களை பேசினா யாரா இருந்தாலும் நாங்க பதிலடி கொடுப்போம்னு பேசிட்டு அடிக்கட்டுமே, அவங்க அடிப்பாங்கிறாங்க, என்னன்னு தெரியல. விடுதலை சிறுத்தை அது திமுக சுமந்த மூட்டை. திமுக சுமந்தது. திமுக தொண்டர்கள் உழைப்பால் அவர் மார்ஜினில் வெற்றி பெற்றார். கடந்த எம்பியும் மார்ஜினில் தான் வெற்றி பெற்றார். இப்பயும் அதான் வெற்றி பெற்றுக்க. திமுக வாக்குகள் பெற்று வாக்கு பெற்றார்கள். அவர்கள் இப்போ அந்த தகுதி, அந்த எம்பிக்கு தகுதி இருந்தால்தான் இப்போ மாநில தலைவராக இருக்கிறார்கள். நன்றியை மறக்கின்றவர்கள் அல்ல நாங்கள். அடிக்கடி நன்றியை மறக்கின்றவர்கள் அவர்கள். அதெல்லாம் மாற்றிடம் தேடி போய் இப்போ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அங்கீகாரம் பெற்றதுக்கு திமுக தான் காரணம் என்ன திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, விமர்சிக்கிறாங்க கடுமையா அப்படின்ட்டு. அவராச்சும் கொஞ்சம் மற்றவங்களோட மனசாட்சியோட இருக்கார். மற்றவங்களாம் மனசாட்சியை மறந்துட்டு போட்டாங்க. இவர் இந்த மனசாட்சியில தடுமாறிட்டு இருக்கார். வேற வழி இல்லாம மனசாட்சியோட இருக்கிறார். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.